நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல HTML லாங்குவேஜ் பத்தி தான் கரண்டா பார்த்து வந்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா லிஸ்ட் டேக் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க லிஸ்ட் டேக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். நான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட வந்து ஓபன் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து ஃபோல்டர் நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேங்க. நான் வந்து இப்போ ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். Shift plus 1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் டேக்ல வந்து டைட்டில் எழுதிக்க போறேன். சோ இப்போ இந்த பாடி டேக்ல தான் வந்து நம்ம கண்டென்ட் வந்து எழுத போறோம். சோ நம்ம லிஸ்ட்ல வந்து மொத்தம் 3 டைப் வந்து இருக்குங்க. unorder list, order list, description list னு 3 வந்து இருக்குது. சோ இந்த லிஸ்ட் எப்படி எழுதுவோம்னா சோ இப்போ நான் வந்து காட்றேங்க. சோ இப்போ இந்த unorder list எப்படி எழுதுவாங்கன்னா இந்த மாதிரி bullet points போட்டு தாங்க இது எழுதுவாங்க. order listனா இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி ஆர்டரா வந்து எழுதணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆர்டர் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா ஒரு டேர்ம் கொடுத்து அந்த டேர்ம்க்கான டெஃபினிஷன் கொடுத்து எழுதுறதா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு வந்து சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த லிஸ்ட் டேக்ஸ் எப்படி எழுதுறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் unorder list எப்படி எழுதுறத பத்தி பார்ப்போம். அதுக்கு வந்து unorder list எப்படி ஃபர்ஸ்ட் எழுதணும்னா UL னு ஃபர்ஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணனுங்க. சோ இந்த UL tag கீழ தான் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எழுதுவோம். அதுக்கு வந்து LI னு கொடுக்கணும். இப்போ லிஸ்ட்ல வந்து நான் எழுதிக்க போறேன். சோ இப்போ unorder list வந்து எழுதிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்றேன். Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கோங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே நமக்கு unordered லிஸ்ட்ல வந்து bullet pointsல தான் வந்து ஷோ ஆகும். சோ இப்போ unordered லிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? நீங்க வந்து இங்க ஒரு paragraphsல வந்து நீங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இந்த bullet points வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்டரா இல்லாம ரேண்டமா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த bullet points வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் வந்து ஹெட்டிங் டாக் வந்து கொடுத்து எழுத போறேங்க. சோ இங்க வந்து இதுக்கு வந்து நான் H1 டாக் வந்து கொடுத்திருக்கேன். இங்க வந்து ஃப்ரூட்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ Ctrl S கொடுத்துறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா H1 டாக்ல கொடுத்த கண்டென்ட் வந்து எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு ஃப்ரூட்ஸ்னு. சோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்னு பாப்போம். ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எழுதுவாங்கன்னா OL னு கொடுத்து வந்து எழுதுவாங்க. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் லிஸ்ட் ஐட்டம்ஸ் எழுதுறதுக்கு வந்து LI னு கொடுத்துக்கோங்க. இப்போ Ctrl S கொடுத்து ரன் பண்றேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜாவா பைத்தான் சி ப்ரோக்ராம் அப்படின்றது எனக்கு 1 2 3ல வந்து ஷோ ஆயிருக்கு பாருங்க ஆர்டர் லிஸ்ட் எழுதுனது. சோ இந்த ஆர்டர் லிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து இப்ப ஒரு எம்ப்ளாய்மென்ட் ரெக்கார்டோ இல்ல ஸ்டூடெண்டோட ரெக்கார்டோ வந்து ஆர்டரா வந்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆர்டர் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இங்கேயே வந்து ஒரு ஹெட்டிங் டாக் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல என்ன பார்ப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை வந்து டெஃபினிஷன் லிஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்க ஆங்கிள் பிராக்கெட்ல வந்து DL னு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து DT னு கொடுத்து எழுதணும். இந்த DT னா என்னன்னா டெஃபினிஷன் டேர்ம் அப்படினு சொல்லுவாங்க. இங்க வந்து நான் ஒரு டேர்ம் வந்து கொடுத்துக்கிறேன். சோ இப்போ நான் அந்த டேர்ம் வந்து கொஞ்சம் விரிவு பண்ணி எழுதணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்னன்னு கொடுப்பாங்கன்னா DD னு வந்து கொடுப்பாங்க. DD னா டெஃபினிஷன் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது தான் வந்து DD னு வந்து சொல்லுவாங்க. சோ நான் இப்போ வந்து ஒரு டேர்ம் வந்து எழுதிட்டேங்க. இப்போ வந்து இன்னொரு டேர்ம் கொடுத்து எழுதணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நீங்க DT னு வந்து கொடுத்துக்கோங்க. இங்க வந்து நான் ஜாவான்னு வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் DD டாக்ல வந்து நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேங்க. சோ இப்போ நான் Ctrl S கொடுத்து ரன் பண்ணி காட்றேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது டிடி டேக்கில் கொடுத்தது எனக்கு இங்கே வந்து மேலே வந்து ஒரு டேர்மாக வந்து டிஸ்பிளே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிடி டேக்கில் கொடுத்த அந்த டெஃபினேஷன் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து கீழே வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை வந்து எழுதுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்லாம் வந்து டைப்ஸும் வந்து இருக்குதுங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே புல்லட் பாயிண்ட்ஸில் தான் வந்து டிஸ்பிளே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் நமக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. இப்போ எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்கொயராக வேணும் சர்க்கிளாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஆர்டர் லிஸ்ட்லேயும் வந்து எனக்கு 1 2 3 இல்லாமல் ஏபிசிடியில் வேணும் இல்லை எனக்கு ரோமன் லெட்டர்ஸில் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து டைப் வந்து இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்துருவோம். இங்கே வந்து டைப்புன்னு ஒரு அட்ரிபியூட் வந்து நான் கொடுக்குறேன். ஸ்கொயர்னு வந்து வேல்யூவில் எழுதிக்கிறேன். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்கொயராக வந்து பாயிண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. இப்போ நான் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டு சர்க்கிள்னு வந்து எழுதி காட்டுறேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக வந்து எனக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து டைப் கொடுத்து வந்து எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு அதே மாதிரி தாங்க இங்கே ஓஎல் பக்கத்தில் வந்து டைப்னு ஒரு அட்ரிபியூட் கொடுங்க ஈக்குவல் டு ஸ்மால் ஏன்னு இப்போ நான் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ எனக்கு எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸ்மால் லெட்டரில். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுத்தது. இப்போ நான் வந்து கேபிட்டல் ஏல எழுதுன்னு நினச்சின்னா நீங்கள் வந்து கேபிட்டல் ஏ வந்து இங்கே கொடுங்க. கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏபிசின்னு வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரோமன் லெட்டர் எழுதுன்னு நினச்சிங்கன்னா ஐன்னு கொடுங்க. கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஐயில் கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் எல் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அவ்வளோதாங்க ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து டைப்ஸ் வந்து இருக்குது. இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 1 2 3 ஆர்டரில் வந்து டிஸ்பிளே இருக்குங்களா. எனக்கு இந்த 1 2 3 வேணாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 4 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லை 10லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இங்கே ஓஎல் டேக் பக்கத்துலேயே வந்து ஸ்டார்ட்டுன்னு வந்து கொடுங்க. ஸ்டார்ட் ஈக்குவல் டு 4ன்னு வந்து இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4th ரோமன் லெட்டர்லேருந்து வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. 4 5 6ன்னு வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் டைப்பில் வந்து ஐன்னு எடுத்துகிட்டு வெறும் 1 மட்டும் கொடுக்குறேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 5 6 அப்படின்னு வந்து எனக்கு ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் நெஸ்டடாக யூஸ் பண்ணி எழுதலாம். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நெஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நெஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். அது எப்படி எழுதுறதை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஐட்டமில் வந்து ஆரஞ்சுன்னு வந்து இங்கே கொடுத்துக்கணும். ஸோ இந்த ஆரஞ்சுக்கு கீழே வந்து நான் ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து எழுத போகிறேங்க. ஓஎல்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் எல்லைன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுன்னு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு கீழே வந்து ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்து வந்து எழுதியிருந்தேன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆரஞ்ச் இஸ் குட் ஃபார் ஸ்கின்னு வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நெஸ்ட் பண்ணி வந்து எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே எப்படி அன்ஆர்டர் லிஸ்ட்டு நெஸ்ட் பண்ணி எழுதுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து பைத்தன் வந்து நான் கொடுத்துருக்காங்களா அந்த பைத்தனுக்கு கீழே வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து எழுத போகிறேன். அது வந்து யூஎல்னு கொடுத்துக்கோங்க. யூஎல் கீழே வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து எழுத போகிறேன். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் இஸ் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு வந்து எனக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் எழுதுனது வந்து எனக்கு வந்து ஒரு பைத்தனுக்கு கீழே வந்து எனக்கு டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இன்னொரு லிஸ்ட்டை வந்து நெஸ்ட் பண்ணி வந்து எழுதுவோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம், ஆர்டர் லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.